இந்த உலகத்திலே அனுதினமும் நிறைய விதைகளை விதைத்து கொண்டே இருக்கிறோம். அந்த விதைகள் மக்கி போவதோ செத்து போவதோ இல்லை. இந்த விதைக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டியது இல்லை. தானாகவே முளைக்கும் தன்மை உடையது. உண்மையை, நீதியை, நியாயத்தை, நேர்மையை, இரக்கத்தை விதைத்தால் விதைக்கப்பட்ட இந்த விதையின் பலனை பின் சந்ததியார் அறுத்து மகிழ்வார்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். ஆனால் ஒரு பெண்ணையோ ஆணையோ ஏமாற்றுதல், கொலை, கற்பழிப்பு, அநீதி, அநியாயம், அக்கிரமம், கொடுமை, கண்ணீர் சிந்த வைப்பது, இரத்தம் சிந்த வைப்பது, வஞ்சித்தல், துரோகம், அபகரித்தல், தீங்கு, தீமை என்னும் விதைகளை விதைத்தால் விதைக்கப்பட்ட விதை மக்கி போவதே கிடையாது. அது முளைத்து சமயம் பார்த்து கொண்டே வாசற்படியிலே படுத்து கிடக்கும். வேலை வரும்போது எழும்பி சந்ததியை, அதாவது முன்னோர் செய்த அந்த காரியத்தை பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றுவதற்காக துடித்து கொண்டே இருக்கும். பிள்ளைகள் வாழ்க்கையில் நடைபெறும்போது அது எதேச்சையாகவோ தற்செயலாகவோ நடக்கிற ஒரு காரியம் அல்ல. முன்னோர்கள் விதைத்த விதையானது எழும்பி அப்பாவி பிள்ளைகள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். பிள்ளைகள் வேதனைப்படுவார்கள், துவண்டு போவார்கள். ஆம், ஒருவேளை அவர்கள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்று நம்பிக்கையோடு இருப்பார்களானால் அவர்களுக்கு சகாயம் கிடைக்கும். ஆம், அதை ஏசப்பா ராணிக்கு மேலாக சோதிக்க விடமாட்டார். கலாத்தியர் 6:7 சொல்கிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று. நீதிமொழிகள் 22:8 சொல்கிறது, அநியாயத்தை விதைக்கிறவன் அநியாயத்தை அறுப்பான் என்று. உலக மனிதர்களாகிய எல்லோருக்கும் அப்பாதான். அவர் எனக்கும் நீதி செய்கிற தேவன், மற்றவர்களுக்கும் நீதி செய்கிற தேவன். நாம் எதை விதைத்தோமோ அதற்கு ஏற்ப நீதி செய்கிற அவர் தேவனாய் இருக்கிறார். நாமும் அதற்குரிய தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும். நம் பின் சந்ததியாரும் பரிகாரத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். நாம் பிள்ளைகளுக்கு ஆசியை, ஐஸ்வர்யத்தை, சொத்துக்களை, சுதந்திரத்தையும் எதையுமே நாம் தேடி வைப்பதை விட நன்மை செய்து இரக்கம் செய்து பிள்ளைகளுக்கு நல்லதே சேமித்து வைப்போம். பிள்ளைகளின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். அல்லேலூயா.